ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போனோம்னா, நாம் இன்னைக்கு இந்த பேட்ரி தாங்க உள்ள என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோமே. இது நான் 4 பேட்டரிஸ் கிட்ட எடுத்து 3 பேட்டரிஸ் என்கிட்ட ஒன்று இருக்குது. இது என்னதான்னு கேட்டீங்கன்னா லேப்டாப் பேட்டரிஸ். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே 4 பேட்டரிஸ் கிட்ட இருக்கும். பட் என் தெரியும் 4 பேட்டரிஸ் இருக்கும். ஆனால் வெயிட்டாக இருக்கும். உள்ள என்ன பேட்டரி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெட் ஆசிட்டோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நித்தியம் அயன் பேட்டரி 3.7 ரீசார்ஜபிள் பேட்டரி தாங்க உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு சில லேப்டாப்லனா ரெட் ஆசிட் பேட்டரி வச்சுருப்பாங்க. சதுரமாக இப்படி இருக்கும். ஆனால் ஒரு சில லேப்டாப்லனா அப்பே ஃபிட் பண்ணுற மாதிரி இப்படி தந்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னையும் பின்ஸ்லாம் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தந்துருப்பாங்க. இது இப்போ இதுக்குள்ளே நான் உடைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக உடச்சிருக்கு. லைட்டாக ஆன் பண்ணுறேன். லைட்டாக உடச்சிருக்கு. இந்த மாதிரி தாங்க பேட்ரி உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பிஎம்எஸ் இருக்குங்க. நமக்கு இதை மட்டும் பிஎம்எஸ்ஸை நான் கை வச்சுருக்கேனே, அதை மட்டும் பிஎம்எஸ்ஸு, மற்ற ஃபுல்லாக பேட்ரிஸு. ஒரு சிலர்னா 6 பேட்டரிஸ் கிட்ட இருக்கும். ஒரு சிலர்னா 4-5 பேட்டரி கிட்ட வரும். அந்த மாதிரி இருக்கும். இந்த 4 பேட்டரிஸ் கிட்ட இருக்குது. 4 பேட்டரியாக ஒரு பேட்டரி அடியானால் கூட டோட்டலாக எல்லாமே அடியாயும். அதுக்காக நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம உள்ள 4 பேட்டரிஸ் கிடச்சிருச்சுன்னா நமக்கு 4 பேட்டரிஸ் கிடைக்கும். 4 பேட்டரிஸ் ஓகேன்னு இருக்குது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சார்ஜர் கூட வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு சார்ஜிங் மாடியூல் வேண்டான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சி டைப் சார்ஜர் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டேட்டா கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இங்கே ரெட் லைட் எல்லாமே வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள. அதுக்காக நம்ம இப்போ கட்டிங் பிளேட் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம உடைக்கணும். சரி, ஓகே. நான் இப்போ லைட்டாக மட்டும் தாங்க பிச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தாங்க பேட்டரி உள்ளே இருக்குமே. ஃபுல்லாக நம்ம பிரித்து வைப்போம். இப்போ நான் கட்டர் வச்சு இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக இருக்குமே. இந்த மாதிரி நான் பிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். நமக்கு பாண்டி ஒரு கால்வாசி நான் எடுத்துத ஒரு செல் தெரிய அளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஃபுல்லாக நமக்கு கம் போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. அது நீங்கள் கொஞ்சம் பாட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ ஃபுல்லாகவே மொத்தமாகவே நான் எடுத்துக்க போகிறேன். வேணுங்க, நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பாதி தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் கால்வாசி இருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்தோன்னா அவ்வளோதாங்க. ஃபுல்லாகவே நமக்கு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க வந்துருச்சு. வீடாங்க ஃபுல்லாக இருக்குமே. அதே தெரியும் ப்ரௌன் கலர்லாம் நமக்கு இருக்குது. இதாங்க நித்தியம் அயன் பேட்டரி. இது எத்தனை எம்ஏஹெச்னா 2500 எம்ஏஹெச்சில் நமக்கு பேட்ரிஸ் இருக்குது. நான் சொன்னல பிஎம்எஸ், அது இதுதான் பிஎம்எஸ் போர்டு. பட்டையான் தெரியும். இது ஃபுல்லாக பேட்ரிஸு. 4 பேட்ரிஸ் கிட்ட இருக்குது. 4 பேட்ரிஸ் இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும் கையோட. அவ்வளோதாங்க. நான் பேட்ரி ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இங்கே பாட்டியான் தெரியும், ஏதோ கம்மு மாதிரி போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. ஏதோ க்ளூகன் போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. இதுதாங்க நமக்கு பேட்ரி. பாட்டியான் தெரியும். இதுதான் நான் சொன்னேன். இப்போ பார்த்துக்கோங்க பிஎம்எஸ்ஸு. வாங்க, ஏதோ கம் மாதிரி போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. இப்போ இதான் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தாங்க நம்மளால் வோல்டேஜ் செக் பண்ண முடியுமே. எந்த பேட்டரி வீக்காக இருக்குது, எந்த பேட்டரி நல்லா இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ண முடியுமே. நீங்கள் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. 0 தாங்க இருக்கும். ஒரு இதுனா இந்த பிஎம்எஸ் போர்டை அதிகம் இருக்கும், பேட்ரிஸ் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலதுனா பிஎம்எஸ் நல்லா இருக்கும், பேட்ரிஸ் அதிகம் இருக்கும். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிப்போம். இதுனா சரி, ஓகேங்க. நான் எல்லா பேட்டரிஸ் நான் தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேட்டரிஸ் இந்த மாதிரி தாங்க இருக்குமே. இது ஃபுல்லாக கம்மு தான்.
நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது. ஒரு பேட்ரி நமக்கு வந்து வெயிட்டாக தாங்க இருக்குது. நான் பிஎம்எஸ் போர்டு வந்து அந்த கேரட்டியை விட்டுட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன், டிஸ்மேண்டல். இதாங்க பிஎம்எஸ் போர்டு. வந்து நம்மளோட வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் மல்டிமீட்டரை வந்து DC 20 நான் வந்து வச்சுருக்கேன், டிசி வோல்டேஜில். இப்போ வந்து ஒரு பேட்டரி நம்ம வந்து செக் பண்ணேன்னா 3.7 இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஃபுல் சார்ஜாக இருக்குது. 3.7 இருக்குது. இது கூட நமக்கு வந்து ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. இது கூட நமக்கு வந்து 3.7 இருக்குது. கரெக்டாக நாங்கள் வோல்டேஜ் இருக்குது. இது கூட நமக்கு வந்து நல்லா இருக்குது. இது கூட நமக்கு வந்து 3.7 வோல்ட் இருக்குது. பார்ட்டியான தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க கைஸ், 4 பேட்டரிஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்போனா நமக்கு வந்து இந்த பிஎம்எஸ் போர்டு தாங்க சரியாயிருக்கு. அப்போனா நமக்கு வந்து அது வந்து பிரச்சனை இல்லை, வேஸ்ட்டு. இது நமக்கு வந்து 4 பேட்டரிஸ் வந்து எல்லாச்சும் வச்சு நம்ம வந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பேட்ரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோ கூட கூடிய சீக்கிரத்தில் வரும். எப்போ செய்யணும்னு பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், இதை பற்றி நீங்கள் வந்து என்னென்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. See you. Tata.